Good morning, my dear students. Last class introduction முடிச்சிருக்கோம். Next, nutrition. The first topic is nutrition. Nutrition in plants. First of all, what is the definition of nutrition? The process of obtaining food, digestion, absorption, distribution and utilization of food is called nutrition. Once again, the process of obtaining food, digestion, absorption, distribution and utilization of food is called nutrition. Next, what is digestion? உங்களுக்கு எல்லாமே நோட்ஸ் ஆஃப்டர் த லெசன் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு எல்லாமே வந்து நோட்ஸு நான் கொடுத்துருவேன். அதை நோட்டில் காப்பி பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. பயாலஜி நோட்டில் அப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது கண்டிப்பாக கேட்பேன். நெக்ஸ்ட்டு digestion. The complex components of food is breakdown into simple form is called digestion. இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன் கேஸ் வாட் இஸ் த நம்ம சாப்பிடும்போது சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு தான் நம்ம உள்ளே எடுத்துக்கிடுவோம். அப்போது வித் த ஹெல்ப் ஆஃப் சலைவா இட் வில் பேஸ்ட் ஆகி தென் இட் கோஸ் இன் டு த பேஸ்ட்டாக உள்ளே போகுது. அது வந்து டைஜஷன் ப்ராசஸ் மூலமாக சிம்பிள் ஃபார்மாக மாறுறதுக்கு பேர் digestion. The complex components of food is break down into simple form is called the digestion. Next, photosynthesis. What is photosynthesis? The plants take carbon dioxide and water in the presence of sunlight and chlorophyll and give out oxygen and glucose. That is the food is called photosynthesis. It is otherwise called autotrophs. The plant that can make their own food themselves are called autotrophs. Auto means self. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க. அதனால் வந்து அதை என்ன சொல்கிறோன்னா நம்ம autotrophs. The molecular formula of photosynthesis, that is 6CO2 plus 12H2O gives in the presence of chlorophyll and sunlight C6H12O6 glucose plus 6O2 plus 6H2O. During the process of photosynthesis, the following events occurs. That is into light energy by chlorophyll, the conversion of light energy into chemical energy and splitting of water molecules into hydrogen and oxygen. Convert ஆகுது. அப்படி தான் லைட் எனர்ஜி வந்து the sunlight very essential for photosynthesis. So the light energy is converted into the chemical energy. Light energy chemical energy-யாக மாறுது. அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. தென் கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ட் என்ன பண்ணுது, நம்மளாம் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில் விடுவோம். அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அனிமல். ஆனால் இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் பிளான்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெளியில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ன செய்யுது, அந்த ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை விடுது. அப்போ நம்ம ப்ரீத் பண்ண ஆக்சிஜன் தேவை. அதனால் இந்த தனக்கு தேவையான அது ஃபுட்டு மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி மேக் த ஃபுட் பட் ஆல்சோ த ஆக்சிஜன் தான் மெயின் சோர்ஸ். நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு ஆக்சிஜனை பிளான்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் ஆகுது, அதாவது ரெடியூஸ் ஆகுது. அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், த ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ரிடக்ஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டாக ஃபுட்டாக ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அதோட பை ப்ராடக்ட் என்ன அப்போனா என்னென்ன தேவை ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த CO2 இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ட் எடுக்கு. அப்போது கார்பன் டை ஆக்சைடு வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட்டு சன்லைட் இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். சன்லைட் இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நம்மளால் பிளான்ட்ஸால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் இஸ் ரெக்வயர்டு. வாட்டர் இஸ் வெரி essential. Next, last, chlorophyll. The chlorophyll is the pigment. It is the green color pigment present in the leaves. So here the leaves அது நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த லீவ்ஸ் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கணும் இப்போ சொல்லியிருக்கேன். இதோட ப்ரீஃபாக பார்க்கலாம். அது குளோரோஃபில் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் தேவை. தென் பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா, மாலிகுலர் ஆக்சிஜன் வந்து லிபரேட்டட் அஸ் எ பை ப்ராடக்டாக வந்து இதில் கிடைக்கும். குளோரோஃபில் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா, குளோரோஃபில் இஸ் எ க்ரீன் பிக்மெண்ட். இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ இந்த க்ரீன் பிக்மெண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த பிளான்ட்ஸால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். அப்போது எங்கே வந்து இந்த ப்ராசஸ் நடக்குன்னா, லீவ்ஸு தட் இஸ் த டைனி போர் ப்ரெசன்ட் அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் கால்டு ஸ்டொமேட்டா.
tiny pore present under the lower classல படிச்சிருப்பீங்க 7th standard I think. What is stomata? What are stomata? Give to functions of stomata ஒரு questions இருக்கு. அந்த question same question உங்களுக்கும் வரும். அப்போ stomata என்ன? Tiny pore present under the surface of the leaves are called stomata. Then what are the functions of stomata? Exchange of gases and transpiration. Exchange of gases and exchange of gases na carbon dioxide எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. அப்போ a tiny hole, tiny pore or hole என்னன்னா லீஃபுக்கு அடியில் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அது மூலமாக தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. டிரான்ஸ்பிரேஷன் த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர், அது டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அதுவும் இது மூலமாக தான், அந்த ஹோல் மூலமாக தான் வந்து என்னவாகும், வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஃபஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லிட்டோம் ஆட்டோட்ராப்ஸ். ஃபஸ்ட் ஒன்று ஆட்டோட்ராப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ராப்ஸ். வாட் இஸ் ஹெட்டிரோட்ராப்ஸ்? அனிமல்ஸ் கேனாட் make their food themselves, they depend on one another are called heterotrophs. தனக்கு தேவையான உணவை வந்து என்ன செய்ய முடியாது, தானே பிளான்ஸ் மாதிரி தயாரிக்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம தான் சாப்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அனிமல்ஸ். வி டிபெண்ட் ஆன் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்மளால் நமக்கு தேவையான உணவை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோட்ராஃபிக் சொல்கிறோம். ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஆல் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹெட்டிரோட்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு பேராசிட்டிக். வாட் இஸ் பேராசிட்டிக்? Parasitic is a host plant. They cannot prepare their own food. They depend on one another. For example, Cuscuta, it is otherwise called Amarpal. 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் இருக்குது, அதில் படிச்சிருப்பீங்க. இந்த ரோட் சைட்லாம் பார்த்தா வந்து தே கேன் நாட் ஸ்டாண்ட் இன் செப்பரேட்லி, அதாவது தனித்து அதால் வந்து நிற்கவும் முடியாது, உயிர் வாழவும் முடியாது. தே டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். சில மரங்கள் இருக்கும் ரோட் சைடு, அதுக்கு மேலே ஒரு கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். என்ன பண்ணுன்னா இது வந்து அதை அந்த பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த பிளான்ஸ் தயாரிக்கக்கூடிய ஃபுட்டை வந்து இதை எடுத்து சாப்பிட்டுட்டு அதை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேராசிட்டிக் ஹோஸ்ட் பிளான்ட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கஸ்குட்டா அண்டு அமார்பல். தென் நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் அண்ட் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதாவது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது வந்து அனிமல்ஸு அதை பார்த்துரும். இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட், இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை வந்து புரிஞ்சால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இட் அக்யூர்ஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் வந்து க்ரீன் கலர். வாட் இஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே? ப்ளூ க்ரீன் ஆல்கே இஸ், ஆல்கேனா பாசி பார்த்துருப்பீங்களா? பாசி பிடிச்சிருக்கும். என்ன கலரில் இருக்கும்? விச் கலர்? க்ரீன் கலர். ஸோ தே கண்டைன் குளோரோஃபில். So they can prepare their own food. அதுவும் ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போனா அதுவும் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து 9th கிளாஸில் 8th or 7th நான் சொல்லியிருப்பேன். இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன் 8th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்? The algae give the food to the fungi. The fungi give the shelter to algae. That process is called the சிம்பயாட்டிக் ரிலேஷன். அதாவது என்னென்னா ஆல்கே வந்து என்ன செய்யும்னா ஃபுட்டு மேக் பண்ணும். பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஷெல்டர், நிலையான இருப்பிடம் கிடையாது. பட் ஆனால் ஷெல்டர் வந்து ஃபங்கைக்கு என்ன இருக்குன்னா இருப்பிடம் இருக்கும், ஆனால் அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போது நீ என் கூட தங்கிக்கிட்டு என்னோடய ஃபுட்டு நான் உனக்கு தரேன், நான் உன் கூட தங்கிக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அது நம்ம லோவர் கிளாஸில் பார்த்துருவோம். அதான் என்னென்னா இட் அக்யூர்ஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே இஸ் த autotrophic nutrition. And heterotrophic nutrition, it occurs in animals and insectivorous plants. Animals and insectivorous plants is the example of what is heterotrophic nutrition. Next, autotrophic nutrition. Carbon dioxide and water are raw materials which combine to form organic compounds. Here heterotrophic, they depend on plants and herbivores for their food. நம்ம என்ன நம்பியிருக்கோம்? both plants and animals. Herbivoresனா plant eating animals அதான் are called herbivores. அதை நம்பி இருக்கு. Next, they need chlorophyll and sunlight. Autotrophic nutritionல chlorophyll and sunlight is very essential, very important. அது இருந்தால் தான் இப்போ பிளான்ஸ் வந்து photosynthesis ப்ராசஸே பண்ணும்.
ஆனால் ஹியர் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சச் திங்ஸ். ஹைட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் வந்து நம்ம குளோரோஃபில் தேவையில்லை, சன்லைட் தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அது வந்து என்னென்னா இந்த அனிமல்ஸ் மேபி ஹோலோசோயிக் ஆர் saprozoic, thus may decompose the organic matter into simple substances. Example, fungi, yeast, bread mold and mushrooms. These are all the examples of saprotrophic. Saprotrophic nutrition க்கு வந்து examples கேட்டால் வந்து என்ன எழுதணும்னா fungi, yeast, bread molds and mushrooms. Okay, thank you students.